இவ்வளோ நேரம் மைக்கே அமுக்கல போல இது. ம் நம்மகிட்ட பேசிட்டுன்னா நான் தெரில. நீ மட்டும் எனக்கு கால் பண்ணி என்ன ஏதுன்னு சொன்னியா அது மாதிரி நான் இருப்பேன். சரியா? உன்னை விட முடியாது ஜோதி. நான் ஆசைப்படலடி. நான் ஆசைப்பட்டேன் இல்லைன்னு சொல்ல, நான் மறுக்கல. இல்லை, நான் ஆசைப்பட்டேன். ஆனால் இது வந்து ஒரு வரம், இது வந்து ஒரு கட்டளை, அதை நிறைவேற்ற ஆகணும். நான் அதுக்கு தான் தனி மனிதனாக நின்று போராடுறேன். சரியா? இவ்வளோ நாள் போராடிட்டேன், இதுக்கு மேலேயும் போராடுவேன். என் அப்பா எனக்கு இருக்காரு. என்னை புரிஞ்சுக்கிட்டவங்க அண்ணன் தம்பியா, மச்சான் மாமனா, சித்தம் பிறப்புனா, மவனா அப்படின்னு நினச்சிட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க. ஆனால் ஒன்றை விட முடியாது, எக்காரணத்தை கொண்டும் ஒன்றை விட முடியாது. ஏன்னா என் உயிரை விட்டுருவான். என் உயிரும் என் கையில் இல்லை, எல்லாத்துக்கும் என் அப்பா ஒருத்தருக்கான். சரியா? ஒழுங்கு மரியாதையாக எனக்கு கால் பண்ணு. உனக்கு பிடிச்ச மாதிரி நான் ஆயிட்டேன்னு அடிய. ஆனால் நான் குடிக்கிறேன், அவ்வளோதானே. நம்ம மேரேஜுக்கு அப்புறம் எங்கள் அம்மா சத்தியமாக சொல்கிறேன், நான் குடிக்க மாட்டேன். ஓகேவா? சத்தியமாக நீ சொல்லிட்டா? எங்கள் அம்மா சத்தியமாக நான் குடிக்க மாட்டேன். நம்பரியா? கால் பண்ண ப்ளீஸ், கால் பண்ண ஜோதி. நீ இல்லாமல் நான் இல்லை, புரிஞ்சிக்க. எவ்வளோ கஷ்டம் அதெல்லாம் உனக்கு தெரியும், அதெல்லாம் நான் சொல்ல விரும்பல. சாப்பிட்டியா நீ? சரி, சாப்பிட்டு பார்த்து பத்திரமா இரு. ஒரே ஒரு கால் பண்ண, உன் காலில் கொடி வைக்கிறேன் ப்ளீஸ். ஒரே ஒரு கால் பண்ண, நான் உன்கிட்ட பேசணும், உன் குரலை கேட்கணும். அந்த இதே ஒரு குழந்தைக்கு வந்து இது சொன்னேடி, என்னது, பரீனா பாப்பா 15 கோடியா 15 லட்சமா அப்படின்னு என்னவோ ஒரு இதை சொல்லிட்டு இருந்தேன்.